உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மருந்து கட்டுகிறாங்க. ஆமென். ஒரு புண்ணு வந்துருச்சு, அந்த புண்ணுக்கு மருந்து கட்டுகிறார்கள், ஆனால் சுகமாக்குறது கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்களால் செய்யக்கூடிய ஒன்று மருந்து கொடுக்கலாம், ஒருவேளை அந்த புண்ணுக்கு காயங்களை கட்டலாம், அவ்வளவுதான். ஆனால் சுகம் கொடுக்கிறவர் நாம் ஜீவன் உள்ள தேவன், இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்க்கையில தாவீதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக பேய் கொண்டிருந்த ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகத்தினாலே நிரப்பி, எல்லா மனிதர்களுக்காக அபிஷேகம் பண்ணினாலும் கூட தாவீதை தனக்கென்று அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிதான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு கர்த்தர் தாவீதை 3 முறை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தாலும், நேற்றைக்கு நான் சொன்னதை போல என்னுடைய அபிஷேகம் பலகீனமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். எனக்கு முன்ன நிற்கிறவர்களை பார்க்கும் பொழுது நான் அவளை ஜெயிக்க முடியாததை போல எனக்கு இருந்தாலும் கூட அந்த அபிஷேகம் என்னை ஜெயிக்க வைத்தது என்று சொல்லி தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலையும் கூட முதல் கட்ட அபிஷேகத்திலே வருகிற சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் ஆவியினால் நிரப்பி, அந்த ஆவியினுடைய வல்லமையினால நம்மளை நிரப்பி நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். 1903 வருடங்களில் கர்த்தர் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அது காரணம் ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்தார். முதல் நூற்றாண்டு ஊழியங்களை கர்த்தர் மீண்டும் தேசத்திலே ஸ்தாபிக்கும்படி மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டதுனால தான் இந்த நாட்களில் நாம் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய சபைகள் தேசம் எங்கும் பரவி வருகிறது. ஆனால் நம்முடைய அப்படிப்பட்ட ஆவிக்குரிய திருச்சபைகளில் அந்நிய பாஷை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆவில நிரப்பப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு சபைகள் உபதேசங்களுக்கு விலகி இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம், அதாவது ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து ஜனங்களை விலகி செய்வதற்கு வேண்டியதான உபதேசங்கள் தேசம் முழுவதும் பரவி கொண்டுதான் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய சபையை பாதுகாப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு போதகர், மிகவும் பிரபலமான ஒரு போதகர், யூடியூப்ல அவர் அநேக மிஷனரி ஸ்தாபங்களை ஸ்தாபித்த ஒரு ஊழியர், அவர் சொல்லும் பொழுது சொல்ல, நான் அந்நிய பாஷை பேசுவேன். நான் என்ன செய்வேன்? நான் அந்நிய பாஷை பேசுவேன். ஆனால் எங்கே பேசுவேன்? சபையில் பேச மாட்டேன். எங்கே பேசுவேன்? பொதுமக்கள் இடத்துல பேச மாட்டேன். ஆனால் அந்த வல்லமை இருக்குது, அது ஒரு கிஃப்ட் என்கிட்ட இருக்குது, நான் அதை வீட்டில் மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மனிதன் வீட்டுக்குள் மட்டும் அவருக்கு கிடைத்ததை மட்டும் அவர் பயன்படுத்துவாரானால் மற்ற ஜனங்களுக்கு அது எப்படி அது புரியும்? எப்படி அவர்கள் பேசுவார்கள்? அப்போ சபைக்கு மூப்பர்கள் மாதிரியானவர்கள். சொல்லுங்க, சபைக்கு மூப்பர்கள் மாதிரியானவர்கள். அவங்க 2-3 பேர் சேர்ந்து பேசுறாங்க, கான்வர்சேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் அந்த போதகர் சொல்லும்போது சொல்கிறார், நல்ல பிரபலமான போதகர், மிஷனரி ஸ்தாபனத்தை வைத்து. அப்போ அவர் சொல்றது காரியம் பாருங்க, அவர் பேசுகிறார், ஆனால் ஜனங்கள் மத்தியில் பேசல. அப்போ ஒரு மேய்ப்பன் எதை செய்கிறாரோ அதை பார்த்து தான் ஜனங்கள் செய்வார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லலை, யாரும் குறை சொல்லலை. நான் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு அதை கேட்கும்போது எனக்கு இருதயத்தில் ஒரு பாரம் வந்துச்சு. பாருங்க, அப்போ அவர்கள் பலிபிடத்தில் நின்றோ சபையில் நின்றோ அவர்கள் பெற்றுக்கொண்டதை அதை ஜனங்களுக்கு எப்பொழுது சொல்லி கொடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் ஜனங்கள் அந்த வரத்தை விரும்புவார்கள். இப்போ நான் பேசும்போது தான், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஐயோ பாஸ்டர் பேசுகிறார், ஒரு பாஸ் ஏதோ ஒன்று பேசுகிறார் இல்லையா, அப்போ நானும் பேசணும். அப்போ ஆவில நிரப்பப்படணும் இல்லையா, ஆவில நிரப்பப்படணும். கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒன்று வல்லமை செய்யணும் அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு பாரத்தை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? ஊழியர்களுடைய கடமை. ஆனா அதை இன்றைக்கு என்ன செய்யலாம்? அவங்க தனியா எனக்கு நான் வீட்டில் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள. அப்போ அடுத்த தலைமுறைகள் அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொள்வாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், வல்லமை வேற அபிஷேகம் வேற. அப்போ இந்த வல்லமை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு
தேசத்திற்கு என்னது நான் மகிமையாய் வெளிப்பட முடியாதபடி என்னால் என்ன செய்ய முடியாது, வெளிப்பட முடியாது. அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகிக்கிறார். யாரை அபிஷேகிக்கிறார்? வாஞ்சை உள்ள பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிறார். விருப்பம் உள்ளவர்களை கர்த்தர் எங்க இருந்தாலும், சபைக்குள்ள இருந்தா இல்லைங்க, வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை நம் மத்தியிலே வெளிப்படுவதாக. இன்னைக்கு ஒரு மனுஷன் முதல் கட்ட அபிஷேகத்தை கர்த்தர் சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவரை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். சொல்லுங்க, யார் மத்தியில? அப்போ ஒரு அபிஷேகம் ஒரு உயர்வை கொடுக்கிறது. கிருபை என்பது என்ன? அபிஷேகம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஊழியத்தில், வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு உயர்வை கொண்டு வருவதற்கு பெயர் தான் அபிஷேகம். அப்போ அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு சரியான விதத்தில் நான் பயன்படுத்துகிறேனா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை நான் சரியான விதத்தில் பயன்படுத்தலைனா என்னுடைய வாழ்க்கையை மனாந்தரமாய் மாற்றி போய்விடும். இன்னைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில முதல் கட்ட அபிஷேகத்தை எதுக்காக கர்த்தர் கொடுத்தார்? எப்பா, நான் தேசத்தின் முழு தேசத்திற்கும் ராஜாவாய் ஏற்படுத்தும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இப்பேற்பட்ட அபிஷேகத்துக்குள்ளதான் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கை மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. அப்போ தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது உண்மைதான். ஆனா தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இப்போ சவுலினுடைய ராஜாவு மனையில அரச பரம்பரைக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் அபிஷேகம் என்பது பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிற சில சத்துருவை ஜெயிப்பதற்காக அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாட்களாய் கோலியாத் போராடி கொண்டிருக்கிறான். யாராவது என்னிடத்துல யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்துக்குள்ளே நின்று கேலி செய்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலிலே இவ்வளவு பேர் இருக்கிறீர்களே, என்னிடத்துல தனியாய் வாருங்கள் என்று சொல்லி தனியா அவன் என்ன செய்கிறான்? போராடி நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கு இருக்கிற ராஜாவோ, அங்கு இருக்கிற இராணுவமோ அவனை எதிர்ப்பதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறது. இவன் சொல்லுகிறான், கோலியாத் அங்கிருந்து சொல்லுகிறான், எப்பா, நீ என்னை யார் என்னை ஜெயித்தா நான் உங்களுக்கு அடிமை, நீ என்ன ஜெயித்துட்டியா நான் உனக்கு அடிமை, ஆனா நான் உங்களை ஜெயித்தா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அந்த கொக்கரித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தாவீதிற்கு மேலே ஆல்ரெடி அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப தாவீதினுடைய எண்ணமான ராஜாவா அபிஷேகிக்கப்பட வேண்டும். இவன் நேர வந்தவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று சொன்னா, யுத்தத்துக்கு வர்றான். யுத்தத்துக்கு வந்துட்டு அவன் என்ன செய்யறான்? யுத்த களத்துல நிற்கிறான். தன் அண்ணன்மார்களை பார்க்க வேண்டும் என்றுதான் வருகிறான். ஆனால் இங்கேயோ தேவனை நிந்திக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறான். அப்ப பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு தான் உனக்கு முதல் கட்ட அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த சத்துருவை ஜெயித்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ராஜ அரண்மனையில உனக்கு என்னது? மருமகனாய் இருப்பதற்கு வேண்டிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நான் கொஞ்சம் யோசிக்கும் போது இப்படி யோசிக்கிறேன், இயேசுவாகிய மகன், அப்படியே ஒரே குமாரனாகிய இயேசுவுக்கு நான் மனவாட்டியாக மாறும் பொழுது பிதாவுக்கு நான் இப்ப யாரா இருப்பேன்? அப்போ எப்படி இருப்பேன்? மருமகளா இருப்பேன். மருமகளா தான் இருப்பேன். அல்லேலூயா. அவர் எனக்கு பிள்ளையாக இருந்தார். அப்போ ஒரே குமாரனாகிய மணவாளனுக்கு நான் இப்ப யாராக இருக்கிறேன்? மணவாட்டியா மாறும் பொழுது கர்த்தர் என்னை ராஜாவாய் மாற்ற விரும்புவார். அல்லேலூயா. இப்ப தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் முதல் கட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இப்போ எங்க இருக்கிறான்? ராஜ அரண்மனையில இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணு காரியம் வந்துச்சு. என்னன்னா, நான் இந்த கோலியாத்தை ஜெயித்தா ராஜா எனக்கு என்ன கொடுப்பார்? பொண்ணு கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? தன் மகளை கொடுக்கிறாரு. யாரை கொடுக்கிறாரு? தன் மகளை கொடுக்கிறார். மகள் யாரு? மீகாளை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு முதல் கட்ட அபிஷேகத்துல கர்த்தர் நேசிக்கிற ஒரு மகளை, ராஜாவுடைய மகளை கொடுத்து அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறார்? மருமகளாய் கொடுத்து அந்த மருமகனை என்ன செய்கிறார்? ராஜ அரண்மனைக்குள்ள வச்சு இப்ப எல்லாரும் குப்பையா இருந்த இந்த தாவீது இப்ப எல்லாருக்கும் மத்தியில கனத்திற்குரியவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இதுவரையிலும் ஆற்றுக்கு பின்னாக பெய்க் கொண்டிருந்த இந்த தாவீதை கர்த்தர் நினைத்தருளி அபிஷேகம் பண்ணி எந்த இடத்துல உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா இந்த மீகால் என்று சொல்லுகிற அந்த அன்புனாலதான் அவனுக்கு கொலையை செய்ய தாவீதின் முயற்சி செய்கிறான். அல்லேலூயா. அப்ப பிசாசு எடுக்கிற திட்டம் என்ன? முதல் கட்ட அபிஷேகத்துல உன்னை யாரெல்லாம் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவர்களை தான் கர்த்தர் பிரச்சனைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. சத்துரு பாருங்க, முதல் கட்ட ஊழியத்துல முதல் கட்ட காரியத்துல அநேகர் நம்மளை நேசிக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்ப முதல்ல நீ அபிஷேகம் என்பது யாரெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களை கொண்டே சத்துரு என்ன செய்கிறான்? ஈட்டியை எறிகிறவனாக இருக்கிறான். அப்போ இன்னைக்கு எதை நேசிக்கிற? 1 சாமுவேல் 22:2 எடுத்து வாசிங்க. சாரி, அதற்கு முன்ன ஒரு சம்பவம். சரி, இப்போ அபிஷேகம் என்பது மீகாலை கொண்டு, அதான் நேசிக்கிறவர்களை கொண்டே நேசிக்கிறவர்களை என்ன செய்யணும்? அழிக்கிறது யாருடைய திட்டம்? பிசாசுடைய திட்டம். அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறீங்கன்னா அரண்மனையில இருக்கீங்க. சொல்லுங்க. தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த இடத்துல அரண்மனையில நீங்க இருக்கீங்க. கர்த்தரால் அமைக்கப்பட்ட அவருடைய சிங்காசனத்தின் மத்தியில நம்ம நிற்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்போ அவருடைய சிங்காசனத்துல நித்தா நம்ம இந்த தேசத்திற்கு கனத்திற்குரியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஆனா இதுல எதெல்லாம் நான் அதிகமாய் நேசிக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கசப்பாய் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. என் கூட இருந்தவங்க என்னை விட்டு பிரியிறாங்கன்னா நீ கவலைப்படாத. உனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு எடுக்கிற தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை நேசிக்கிறவர்களை கொண்டே நம்மளை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறானா? நீ இன்னும் முதல் கட்ட அபிஷேகத்துல தான் நிற்கிறாய் என்பது அர்த்தம். சவுல் ராஜா சொல்றாரு, என் பையன் தாவீது இங்க தான் இருக்கிறான். ஆமா, அப்போ உன்னை கொண்டு சேவர்களுக்கு சொல்றான், ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அவனை குத்திரு. அப்ப யாரு உனக்கு முதல் கட்ட அபிஷேகத்துல உனக்கு அநேக ஈட்டிகள் உன் மேல வரும். கவலைப்படாத, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாள் உண்டு. அல்லேலூயா. உனக்கு எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. ஆனா கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் மத்தியில உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 22:2. இப்ப இவன் ராஜாவா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் அந்த சத்துருவின் மூலமாய் துரத்தப்பட்டது நிமித்தமாய் அந்த ராஜ மேன்மையை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இவனுக்கு இப்ப நிறைய பேருக்கு என்ன நடக்குது தெரியுமா? நிறைய பேருக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன், கொஞ்சம் நல்லாயிட்டேன், கொஞ்சம் ஆசீர்வாதமா மாறிட்டேன், இப்போ நம்ம கர்த்தரை தேடுறதே இல்லை. இப்ப தாவீது என்ன நினைச்சிருப்பான்? வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடின மனுஷன். இப்ப ராஜ அரண்மனை, சிலருக்கெல்லாம் அபிஷேகம் வந்த உடனே கர்த்தரை தேடுகிறதற்கு மனசு வராது. தேவன் எனக்கு எதற்காக அபிஷேகித்தார் என்பது எனக்கு வராது. தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்கிற நோக்கம் எனக்கு வராது. ஆனா தாவீது நோக்கத்தை மறந்து இப்ப இவன் எங்க நிற்கிறான் தெரியுமா? தேவன் அங்க ராஜ மனையில இவனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, வேலை செய்வதற்கு பஞ்சம் இல்ல, ஆட்கள் இருக்கிறாங்க, அவனுடைய சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, இப்ப பணத்திற்கு பஞ்சம் இல்ல, எல்லாம் வெல் செட்டில்டு. ஆனா கர்த்தர் சொல்றார், எப்ப நான் உன்னை இதுக்காக கொண்டு வரலப்பா, நான் கொண்டு வந்த நோக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனா இன்னைக்கு அநேகர் பிசாசானவன் என்ன செய்து விடுகிறான் தெரியுமா? நம்முடைய கண்களுக்கு முன்ன செல்வத்தை கொண்டு வந்து, நம்முடைய முன்ன வந்து வேலைகளை கொண்டு வந்து, நமக்கு முன்பதாக வந்து சில உறவுகளை கொண்டு வந்து நம்மளை எப்படி ஆகிலும் தகர்க்கும்படி, அந்த அபிஷேகத்தை விட்டு வழி விலக செய்யும்படி பிசாசானவன் நம்மளை கொஞ்சமா டைவர்ட் பண்றான். இன்னைக்கு நீ யாரு? இன்னைக்கு நீ உண்மையா இருந்தா இன்னைக்கு எத்தனை ஊழியங்களை, எத்தனை ஆத்துமாக்களை நம்மளால ஆதாயம் பண்ணுவதற்காக கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா இப்ப நான் சொல்றேன், எனக்கு குடும்பம் தான் முக்கியம், எனக்கு பிள்ளை தான் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு குடும்பம் தான் முக்கியம். ஆனா கர்த்தர் அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக நீ அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வேர்பிரிக்கப்பட்டவன் என்கிற உணர்வு கூட அன்னைக்கு தாவீதுக்கு இல்லாததுனால அரண்மனையில இருந்த தாவீதை பிசாசு என்ன செய்கிறான்? பயன்படுத்த தரல. அவனுக்கு யாருக்கு பயன்படுத்த தரல?
சொல்லுங்களேன். தாவீது கர்த்தர் அங்க அபிஷேகம் பண்ணி கொண்டு வச்சிருக்கிறாரு, அரண்மனைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு, ஆலயத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. அங்க தாவீதுக்கு சவுல் ராஜாவுக்குள்ள என்ன வருகிறது தெரியுமா? சவுல் ராஜாவுக்குள்ள அங்க ஈவில் ஸ்பிரிட் வரும் பொழுது இவன் பாடி பாடி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை துரத்துறான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் உங்க குடும்பத்துல அநேக நேரம் தாவீதை போல பாடி பாடி உங்க குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து வைத்திருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவறுகிறதுனால தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அதே அரண்மனையில் இருக்க வேண்டிய தாவீது மீண்டும் வனாந்தரத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டான். இன்னைக்கு அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தலைன்னா வனாந்தரத்தில் நிற்க வேண்டிய நிலைமை வரும். கர்த்தர் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது எதுக்கு தெரியுமா? அரண்மனையில் இருக்கிறதற்கு, வனாந்தரத்தில் இல்ல. ஏன் தாவீது வனாந்தரத்திற்கு போக காரணம், அந்த சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவியை அவன் முழுமையாக விரட்டவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் சமாதானம் வந்துச்சுன்னா போதும், அப்பாடா என் வீட்டுல சமாதானம் வந்துருச்சு, கொஞ்சம் விடுதலை வந்தா விடுதலை வந்துருச்சு. இல்ல, நீ உன்னுடைய தேசத்துல போராடுகிற, உன் குடும்பத்துல போராடுகிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளை நீ துரத்தலைன்னா அது உனக்கு வேதனையாய் தான் வந்து நிற்கும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க இல்லையா, பாஸ்டர் பரவாயில்ல 2 நாள் ஜெபம் பண்ண நல்லா ஆயிடுச்சு, 3ஆவது நாள் மீண்டும் பிரச்சனை. ஏன்னா கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருந்தா உனக்கு வேதனையில ஆவியானவர் ஒரு மனுஷனை எப்படி வைக்கிறாராம்? ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். அப்ப ஆலயத்துக்குள்ள சமாதானம், வீட்டுல சமாதானம், வீட்டுக்குள்ள இருக்கிறத இன்னும் நீ விரட்டலைன்னு அர்த்தம். அன்னைக்கு ராஜாவாக இருக்க வேண்டிய தாவீது சவுல் ராஜாவுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை அவன் விரட்டாததுதான் பிரச்சனை. நம்ம வீட்டுக்குள்ள போராடுதா? நம்ம வீடுகளுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறதா? நம்ம எவ்வளவு தூரம் போராடி இன்னும் ஜெயிக்க முடியலைன்னா நீ வனாந்தரமா தான் நிக்கணும். இப்ப ராஜ அரண்மனையில இருக்க வேண்டிய தாவீது இப்ப எங்க நிக்கிறான் பாருங்களா, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவர்களோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அவன் இப்ப யாருக்கு தலைவனா இருக்கணும்? இஸ்ரவேல் தேசத்திற்கு தலைவனாக மாறணும். இப்ப தேவன் உன்னை வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துல, அந்த அபிஷேகத்தை விட்டு நீ ராஜாவா இருக்கணும், முழு தேசத்தை நீ ஆளுகை செய்வதற்கு தான் உன்னை அழைத்தேன். ஆனா நீயோ உனக்கு தந்த அபிஷேகத்தை நீ சரியா பயன்படுத்தாம உனக்குள்ளே போராடுகிற சத்துருவை துரத்தாததுனால இப்ப நீ யாருக்கு தலைவனாய் மாறி நிக்கிற? இப்ப முழு தேசத்திற்குள்ளவா நான் உன்னை ராஜாவாய் அழைத்தேன், ஆனா நீ இப்ப யாருக்கு தலைவனா இருக்க விரும்புற? குறை கூறுகிற கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்து அவர்களுக்கு தலைவனா இருக்க நம்ம முயற்சி செய்கிறோம். அப்படித்தானே? யாருக்கு தலைவனா இருக்க விரும்புகிறோம்? கடன்காரர்களுக்கு தலைவனா இருக்க விரும்புகிறோம். சில கைவிடப்பட்டவர்களுக்கு நான் தலைவனா இருக்க விரும்புகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அதற்காகவா கர்த்தர் அபிஷேகித்து உன்னை ராஜ அரண்மனையில கொண்டு வைத்த நோக்கம் அதற்காகவா? பெலிஸ்தியரை அழிச்சதனுடைய நோக்கம் என்ன? உன்னை அபிஷேகித்த நோக்கம் என்ன? வனாந்தரத்தில் இவர்களெல்லாம் கூட்டு சேர்த்து கொண்டு நீ எப்படி ராஜாவா மாற முடியும்? தேசத்தை எப்படி ஆளுகை செய்ய முடியும்? தேசத்தை ஆளுகை செய்யும்படிதானே கர்த்தர் உன்னை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு முதல் கட்ட அபிஷேகம் அவன் சரியா பயன்படுத்தல. இன்னைக்கு உன் குடும்பத்துல உனக்கு தந்த அபிஷேகத்தின் மூலமாய் உன் குடும்பத்திலே போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமையை நீ ஜெயிக்கலேனா, அதை வெற்றி பெறலேனா, நீ அநேகருக்கு இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் நீ தலைவனாய் மாற முடியும். இன்னைக்கு நம்ம குறை கூறுறோம் பாத்தீங்களா, அந்த தெய்வம் எனக்கு என்ன செஞ்சாரு, நாங்க கண் இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்குதான்னு ஏன் நம்ம கேட்கிறோம்னா, நம்ம இப்ப யாருக்கு கூட்டத்தில் தலைவனா இருக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்க, எந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிற அழைச்சிருக்கிறார்? கைவிடப்பட்டவர்களுக்கா? அல்லேலூயா. நம்ம அவங்கள நேசிக்கணும், நான் தப்பு சொல்லலை. ஆனால் நான் இப்போ சொல்கிற டாபிக் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உன்னை அபிஷேகத்தை தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம கைவிடப்பட்டவங்கள நேசிக்கணும், அவளை அன்பு செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு இல்லை, முழு தேசத்திற்கும், அந்த முழு தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ராஜாவாக தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கல்ல,
குறை கூறுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் கர்த்தர் அபிஷேகித்து வைத்திருந்தார். ஆனால் எனக்கென்று ஒரு எல்கையை போட்டு ஒரு 400 பேருக்கு ராஜாவாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணலைங்க. இன்னைக்கு நம்ம யாரோட போராடுகிறோம்? யாரோட போராடுகிறோம்? நம்ம உங்க வீடுகளில் போராடுகிற சத்துருவை நீங்கள் ஜெயித்து விட்டீர்களா? உங்க வீடுகளில் போராடுகிற சில அந்தகாரத்தின் பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கலைன்னா நீங்க மீண்டும் இப்ப எங்க தான் வரணும் அப்படின்னா, வனாந்தரத்துல தான் வரணும். ஒரு காலத்துல ராஜகுமாரனாக தான் வச்சிருந்திருப்பாங்க, அப்படித்தானே? ஒரு ராஜ அரண்மனையில ராஜகுமாரனாக தான் யார் இருந்தது? தாவீது இருந்தது. தாவீதுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு கணம். அபிஷேகம் ஆலயத்தில் வந்து அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அநேகர் உங்களை பார்த்து சிஸ்டர், அக்கா, தங்கச்சி அப்படின்னு உங்களை அரவணைத்து அன்பு பாராட்டி உங்களை பார்த்ததே ஒரு மகிமையா உங்களை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு குப்பையா உங்களை பார்க்கறாங்கன்னா ஏன் அப்படின்னா, உன் அபிஷேகத்தை நீ போராடலைன்னு அர்த்தம். உன் தேசத்துல போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமே நீ ஜெயிக்கலைன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆவி நீ ஜெயிக்கலைன்னா உன்னை எங்க கொண்டு வைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல வாசற் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, நடிக்கிறதுல பெஸ்டா இருப்பாங்க. இந்த ஆவியை நீ ஜெயிக்கலைன்னா வனாந்தரமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நடிப்புல பெஸ்டா இருப்பாங்க. சொல்லுங்க, நடிப்புல அந்த அபிஷேகத்தை நீ சரியா பயன்படுத்தி அன்னை கோலியாத்தை ஜெயித்ததை போல இவனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவியை நீ ஜெயித்திருந்திருப்பேனா நடிக்க வேண்டியது வந்திருக்காது. நடிப்பு வர வேண்டிய தேவை இல்லை. நடிப்பு வந்திருந்திருக்கமா? அவன் யுத்த வீரன் தானே, யுத்த சமர்த்தன் தானே, யுத்தத்துல வல்லவன் தானே. இப்ப என்ன செய்யறான்? நடிக்கிறான். அப்ப இன்னைக்கு நடிக்கிறது தான் இருக்கு. ஜபம் நடிப்பா மாறி போச்சு, ஆராதனை நடிப்பா மாறி போச்சு, சபை வருகிறது ஒரு நடிப்பாய் மாறி போச்சு. பாஸ்டரை பார்க்கும்போது ஒண்ணு, வெளியில போகும்போது ஒண்ணு. அப்ப நடிக்கிற ஒரு குணம் தான் நமக்குள்ள இருக்கும். பாஸ்டர் ஏன்பா வரல? அது ஏன்? நடிப்பு. அப்ப இந்த ஆவி ஜெயிக்க முடியாதவருடைய ஆவி எப்படி இருக்குன்னா, பாஸ்டரை கண்டா ஏதாவது சொல்லி சமாளிக்கிற ஒரு ஆவி. வாசிக்கலாமா? 21:2 வாசிங்க. 21:2 1 சாமுவேல் 21:2 1 சாமுவேல் 21:2 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சாரி அதுலயே 21:2 இல்லையா? சாரி 21:2 சத்தமா வாசிங்கம்மா. 21:2 அதான் சத்தமா வாசிங்க. தாவீது பார்த்து கட்டளையிட்டு பொய் சொல்றான் பாருங்க. எப்ப ராஜா இவனை அனுப்பவே இல்லை, இவனா வந்து பொய் சொல்றான். என்ன ராஜா இங்க இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறாருப்பா. அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் தெரியுமா? தாறுமாறான பொய் பேச வச்சிரும். நிறைய பேர் சொல்ற காரியம், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாருங்கிறது இங்கதான் தடுமாற்றங்கள் வரும். இந்த இடத்துல தான் தடுமாற்றங்கள் வரும். ஒரு தெளிவு இருக்காது. தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ஆசாரியனிடத்துல பொய் சொல்ல வைக்கிறது. ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. பொதுவாக ஊழியக்காரங்கள்ட்டையும் டாக்டர்ஸ்கிட்டையும் அட்வொகேட்டையும் பொய் சொல்லக்கூடாதும்பாங்க பொதுவா. ஆனா நம்ம யார்ட்டெல்லாம் போய் சொல்றோம்? இன்னைக்கு 3 வருஷமே நம்ம தான் போய் சொல்றோம். ஹலோ,
அப்ப இந்த ஆவியை நீ ஜெயிக்கலைன்னா இந்த ஆவி உன்னை ஒரு நாள் அழித்து விடும் வனாந்தரத்துக்குள்ள. அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் இன்னும் அபிஷேகத்தில் பலகீனனாக இருக்கிறேன். உங்க லைஃப் எப்படி இருக்கு? இந்த அபிஷேகம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில? போய் பேசுறோமா? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அன்னைக்கு பிசாசு ஏவிச்சு. 5 அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2 ஸ்திரீ ஒரு குடும்பத்தை குறித்து, சப்ராளை குறித்து பார்க்கிறோம். உன் இருதயத்துல அப்ப பேதுரு கேட்கிறாரு, எப்பா இதுக்கு முன்ன வாங்கிட்ட இருந்ததெல்லாம் உனக்குரியதா தானே இருந்துச்சு, நீ எப்போ இதை பொய் சொல்ல உன பிசாசு ஏவுனது என்ன? இன்னைக்கு பிசாசு நம்மளை ஏவுதா? பொய் சொல்ல ஏவுதா? யாரிடத்துல? ஆசாரியன் இடத்துல, தேவ மனிதர்களிடத்துல பொய் சொல்லுவதற்கு பிசாசு என்ன செய்யுது? சொல்லுங்களே, ஏவுது. கொஞ்சம் பொய் சொல்லு, ஒன்றும் இல்லை, கர்த்தர் பார்க்கிற. அல்லேலூயா. என்னதான் பொய் சொன்னாலும் கர்த்தருக்கு அறியாம ஒண்ணுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவருக்குள்ள அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவா இல்லை. ஆனா பிசாசு ஏவுகிறது. ஏமா ஆராதனைக்கு வரல, ஏமா ஜெபிக்க வரல, சாக்கு போக்கு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் சாக்கு போக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா ராஜா அனுப்புனார், ராஜா காரியமா அனுப்புனாரு. அது ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏற்கனவே இவனை எங்கதான் அனுப்பி இருக்கிறார் ராஜா? வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருக்கிற இந்த ராஜா இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க? இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? வனாந்தரத்துல அனுப்புனா. ஆனா இவன் எங்க போய் என்ன சொல்றான்? ஆசாரிகள் இடத்துல, எப்பா எப்பா எனக்கு நான் எப்படி இருக்கிறேன், இப்போ எப்படி இருக்கிறேன், ஆகாரம் வேணும்பா. பொய் சொல்றான். நாமும் அந்த ஆவியை ஜெயிக்கலைன்னா தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அந்த அபிஷேகத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேச 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 விடுதலை தானா நடந்துட்டே இருக்கும். யார் என்ன பார்க்குறா, யார் என்ன வேடிக்கை பார்க்குறா, இதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. எப்போ நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்பவே நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஓ, அபிஷேகத்தில் எங்கே தேக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜனத்தோட ஆவியானவர் இணைந்து ஆராதிச்சோம் அந்நிய பாஷையில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பொய் பேச ஆரம்பிக்கிற முதல் கட்ட அபிஷேகத்தை சரியா நான் பயன்படுத்தல. சொல்லுங்க, சரியா பயன்படுத்தல. அந்த சத்துருவை உண்மையா நான் சொல்றேன், அந்த சத்துருவை உண்மையா துரத்தி இருந்தா கர்த்தருடைய அபிஷேகம் நிச்சயமா பொய் சொல்லாது. ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து கிரியை நடப்பித்திருந்திருப்பாரு. ஆனா இந்த தாவீது என்ன செய்துட்டார்? அந்த அபிஷேகத்தை சிலதை மேற்கொள்ளல. இவருக்கு இப்ப என்ன வந்துருச்சு? சுகம் வந்துருச்சு. அரண்மனை சுகம், அரண்மனை செழிப்பு, அரண்மனை வேலை செய்வதற்கு ஆட்கள், இப்பொழுது யுத்தம் செய்வதற்கு வேண்டிய ஆட்கள் எல்லாரும் இருந்தா இப்ப கடவுளை தேடுறதுக்கும் மறந்து போயிட்டோம், அபிஷேகத்தை மறந்துட்டோம், தேவன் அழைத்த திட்டத்தை மறந்துட்டோம். மறந்து சகான உடனே பிசாசு கொஞ்சம் எழும்பதான் செய்வான். நீ பிசாசு ஏன்ப்பா எழும்புறான்? எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் 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 மறக்க வச்சுட்டான் தாவீத. இன்னைக்கு ஊழியம் யாருப்பா? உன போதகர் யாருப்பா? தெரியாது. பழைய இதுல இப்ப அவரு இவரு, இப்ப யாரு? இப்ப இங்க அப்படி இல்லை. ஒரே நிலையான ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் அங்க அழிய விடுகிறது. இந்த அலைச்சல்ல இந்த ஆவியை நீ ஜெயிக்கலைன்னா உன்னை அழிய விடும். சொல்லுங்க, வனாந்தரத்துல உன்னை என்ன செய்யும்? உன்னை என்ன செய்யும்? உன்னை சொல்லுங்களேன். இந்த அபிஷேகத்தை யாரெல்லாம் ஜெயித்தீங்களோ அவங்க தான் ராஜாவாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியை நீ ஜெயிக்க தவறுனதுனால வனாந்தரம் வந்துச்சு. வனாந்தரத்துல உனக்கு யாரு தான் வனாந்தரத்துல சில தலைவர்களை கர்த்தர் தருகிற, சில ஜனங்களை உனக்கு கொடுக்கிறாரு. கடன்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்களை கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப யாரிடத்தில் நடிக்க வைக்கிறது? சொல்லுங்க, என்ன செய்து? ஜனங்களுக்கு மத்தியில நடிக்க வைக்கிறது. நடிக்க வைக்கிறது மட்டுமல்ல, பொய் பேச வைக்கிறது. அடுத்த வாசிங்க, 21:3-8 வாசிங்க. 3 வாசிங்க. இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான். இப்ப சொல்றான், ஆகாரத்திற்கு கையேந்த வேண்டிய நிலைமை. சொல்லுங்க, யாருக்கு?
சொல்லுங்களேன். முதல் கட்ட அபிஷேகம் அதை நீ சரியாக பயன்படுத்தலைனா, சரியான விதத்துல நீ பயன்படுத்தலைனா, கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? உனக்கு ஆகார குறை. இதுவரையிலும் அரண்மனையில செல்ல செழிப்பா ஆடு மாடு கோழின்னு சாப்பிட்ட மனுஷன் பசிக்கு கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு ஏன் நீ கையேந்த வேண்டிய நிலைமை வருது? உனக்கு உன் வீட்டுக்குள்ள போராடின அந்த சபிக்கப்பட்ட வல்லமைகளை நீ ஜெயிக்கலைனா, அபிஷேகம் இருந்தும் பயன் இல்ல. அபிஷேகத்தை நீ சரியா பயன்படுத்தலைனா, அபிஷேகத்தினால சில சத்துருவை ஜெயிக்கலைனா, உன் குடும்பத்துல கையேந்த வேண்டிய நிலைமை வரும். அபிஷேகத்தை பயன்படுத்த பழகு. அபிஷேகத்தை எல்லாம் சுகம் பலன் எல்லாம் வந்தா நான் தூங்கிடுறேன்னு தூங்கிட்டேன்னா வனாந்தரம் தான் உனக்கு வாழ்க்கையா மாறிடும். இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகித்து இருக்கிறது, ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா நீ இப்ப இருக்கிறது எங்க இருக்கிற? வனாந்தரமா அரண்மனையா? எங்க இருக்கிறீங்க? உங்க மனசுக்கு தான் தெரியும் நீங்க யாருன்னு. அரண்மனையில் இருக்கிறவன் என்னைக்கு கையேந்த போக மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அரண்மனையில இருந்தா எல்லாம் மறந்து போச்சு. அதனால கர்த்தர் பார்த்தார், மகனே நீங்க இருக்கண்ணா, கொஞ்சம் வனாந்தரத்துக்கு போயிட்டு வா. மீண்டும் பழைய நிலைமைக்கு சிலர் போறாங்களே ஏன்? சிலர் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்களே ஏன்? இந்த ஆவியை நீ ஜெயிக்காததுனாலதான் பிரச்சனை. இந்த கிரியையை நீ ஜெயிக்காததுனாலதான் கையேந்த வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. பட்டயமானாலும் இப்ப என்னது இல்ல? பட்டயம் இல்ல. யாரிடத்துல? ஹலோ, இப்ப என்ன இல்ல? வாள் என்கிற பட்டயம். வாள் என்கிறது என்னது? வசனம். வசனம் என்கிற பட்டயம் இல்ல, வசனம் இருக்காது. அப்போ சரியான அபிஷேகத்தை சரியான விதத்துல நீ சரியாய் கையாளவில்லை என்று சொன்னால் உனக்குள்ளே வசனம் வராது. வசனம் இருந்தாலும் வசனம் கிரியை செய்யாது. அப்போ வாள் எங்கப்பா போட்டு? அப்ப முதல் கட்ட அபிஷேகத்தை நீ சரியாய் பயன்படுத்தி வசனம் என்கிற ஒன்றுக்குள்ள நீ ஆழமாய் போக போக போகதான் உன்னை சத்துரு ஜெயிக்க முடியாது. நீ சத்துருவை ஜெயிக்கலாம். அப்ப முதல் கட்ட அபிஷேகம், நீ ராஜாவாய் அபிஷேகித்த கர்த்தர், ராஜாவா அரண்மனையில உன்னை கொண்டு அமர வைத்த கர்த்தர், அதே தெய்வம் இன்னைக்கு நீ எங்க இருக்கிற பயன்படுத்த தெரியாம வனாந்தரத்துல இருக்கிற. இப்போ அந்த அரண்மனையில அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ கோலியாத்த கொன்ன பத்திய அந்த பட்டயம் இருக்கிறது. எந்த பட்டயம்? அன்னைக்கு வார்த்தையினால பேசி இந்த புறஜாதியான் என் தேவனை நிந்திக்கிறது யார் இவன், ஒரு நாயின்னு சொல்லி கர்த்தர் விசுவாசமாகிய பட்டயத்தை எடுத்து அந்த கோலியாத்த வெட்டின அதே பட்டயம் இப்ப எங்க இருக்கு? எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்கு? ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கு. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த மைக்ல வாசிங்க, வாசிக்கிறவங்க வாசிங்க. அடுத்த வசனம். அதற்கு ஆசாரியன், நீ ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்று பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தின் பட்டயம், கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்து மனதானால் எடுத்துக்கொண்டு போவும். அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றான். பட்டயம் இருக்க வேண்டியது இடுப்புல, வாள் இருக்க வேண்டியது எங்க? இடுப்புல. இப்ப எங்கப்பா போட்ட அந்த வாளை? அன்னைக்கு விசுவாசமாகி அந்த வாளை எடுத்து நீ சுழட்ட வேண்டிய, நீ யுத்தம் செய்ய வேண்டிய நீ அந்த கோலியாத் அரண்மனைக்குள்ள போன உடனே அந்த விசுவாசம் என்கிற அந்த வாளை, வார்த்தையை நீ எடுக்கல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இது இவங்க கையில இருக்க வேண்டிய வாள், வாள் இல்ல. வாள்னா என்ன? வசனம்.
வசனம் இல்லாததுனால கோலியாத்தை ஜெயித்தான். அந்த வசனத்தினால கோலியாத்தை ஜெயித்தான். வாள் என்கிற வாள் மூலமாய் அவனை கொலை செய்தான். ஆனா இன்னைக்கு வார்த்தை என்கிற வாள், வார்த்தை என்கிற மன்னா உனக்குள்ள இல்லைன்னா சத்துரு ஜெயிக்க முடியாது. அப்ப முதல் கட்ட அபிஷேகத்திற்கு தேவை என்ன தெரியுமா? வசனம் தேவை. அதனாலதான் ஊழியக்காரனாய் கர்த்தர் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண பிறகு அவனை கரெக்டா ஊழியக்காரங்க நினைச்சுவாங்கன்னா பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அவனை வசனத்துல நல்லா பழக்க வைக்க காலம்தான். அது அவனுக்கு வனாந்தரமா இருக்கும். அந்த வனாந்தரமா கடுப்பா இருக்கும். படிக்க போறவங்களுக்கு தெரியும், ரெகுலர் காலேஜில் போறவங்களுக்கு தெரியும். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அந்த 3 வருஷம் அங்கே ட்ரைன் அப் பண்ணி அந்த வசனம்ங்கிற விசுவாசத்துக்குள்ள அவனை உருவாக்கி வசனத்தை கற்றுக் கொடுத்து அந்த வசனத்துல இருக்க வேண்டிய அவன் ராஜ மேன்மைக்குள்ள வந்த உடனே வசனத்தை காணல. இப்ப ஆசாரியத்துல வந்து பொய் சொன்னது மட்டும் இல்லை. இப்ப கேட்கிறேன்ப்பா, ஏதாகிலும் வாள் இருந்தா எனக்கு கொடு. இப்ப அந்த வாள் இப்ப எங்க இருக்கு? நீ பயன்படுத்த வேண்டிய வாள் இப்ப எங்க இருக்குதுன்னா சபைக்குள்ள இருக்கு. திரும்ப வந்திருக்கு. சொல்லுங்க, எத்தனை சொல்றீங்க? சொல்லுங்க, எங்க வந்திருக்குது? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையானது பேசப்படும் பொழுது அந்த வார்த்தை நீ எடுத்து விசுவாசிக்காததுனால அந்த வார்த்தை எல்லாம் அப்படியே ரிப்பீட் வந்துருது. எங்க வந்துருது? ஆலயத்துக்குள்ள வந்துருது. நீ பேச வேண்டிய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையில நீ பலப்பட வேண்டிய நீ, அந்த வார்த்தையில வைராக்கியம் கொள்ள வேண்டிய நீ, அந்த வார்த்தையின் விசுவாசம் என்கிற வாளை எடுத்து சத்துருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நீ, இன்னைக்கு நீ எங்க நிக்கல? விசுவாசம் என்னும் கேடயம் இல்லை. இன்னைக்கு வார்த்தை என்கிற வாள் இன்னைக்கு இல்லை. அப்ப முதல் கட்ட அபிஷேகத்தை நீ சரியான விதத்துல பயன்படுத்தலேனா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற வசனமே எல்லாம் அவுட் ஆகிரும். உனக்கு என்னதான் நீ கத்தாலும் உன்னால புரிகிறதற்கு உனக்கு மைண்ட் இருக்காது. உனக்கு அந்த சிந்தை இருக்காது, அந்த கிரியை உனக்குள்ள இருக்காது. இப்ப இந்த ஆசாரியன் சொல்றேன், அதை சுத்தி வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கிறேன்ப்பா? யோபோத்துக்கு பரமாங்க ஒரு இடத்துல ஒதுங்கி கிடக்கு. நிறைய விசுவாசம் என்கிற வாள், வார்த்தை என்கிற வாள், வாக்கு தத்தம் என்கிற கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது செயல்படாம இப்ப எங்க கிடக்குது? இப்ப ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவேன்னு சொல்லிட்டா அதற்கு கட்டி தருவார்னு சொல்லி நான் தூங்குறதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நான் செயல்பட கர்த்தர் வாசலை அவர் திறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு நேராய் நீ எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறையோ அப்பொழுது கர்த்தர் உனக்கு வேண்டிய சகலவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த வாசலை திறக்கணுமோ அந்த வாசல் திறக்கிறது. இப்போ தாவீதுக்கு வனாந்தரத்துல போன உடனே ஞாபகம் வருது, ஐயோ என்ற என்ன இல்ல, பட்டயம் இல்லை யுத்தம் செய்வதற்கு. என்ன இல்லையாண்ட இன்னைக்கு அந்த பட்டயமாக்கி அந்த வாளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் மீண்டும். அல்லேலூயா. நான் இப்ப எதை இழந்து போனேன்? கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை தந்தார். அந்த வாக்கு தத்தத்திற்கு நேராய் செயல்பட முடியாதபடி பிசாசானவன் ஏதோ ஒரு வேலையை தந்திருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தை தந்திருக்கலாம், உலகத்தில் ஆசீர்வாதங்களை தந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாம் தந்து உன் திட்டத்தை நீ மறந்து நீ ஒரு நாள் வனாந்தரத்தில் இருப்ப. அன்னைக்கு யாரும் உன்னை காப்பாற்றுவது கடினம். நீயே தான் எழும்பி வர வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு உன்னை உதவி செய்வதற்கு யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு அது சபை இருக்கும், எல்லாம் இருக்கும், யாரும் உதவி செய்ய வர்றாங்களோ இல்லையோ, ஒரு பாஸ்டராய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? இப்ப பட்டயத்துல யுத்தம் செய்ய வேண்டியவன் இப்ப பட்டயத்தை களைஞ்சி போய் நிற்கிறான். அப்ப முதல் கட்ட அபிஷேகத்தை அவன் சரியா பயன்படுத்தி இருந்தானா அவன் ராஜா அரண்மனையிலே இருந்திருக்கலாமா இல்லையா? சவுலுக்கு மருமகனாகவே இருந்திருக்கலாமா இல்லையா? ஏன் அந்த மேன்மை இழக்க நீ ஆசைப்படுகிறாய்? ஏன் அந்த மேன்மை இழப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாய்? அந்த அபிஷேகத்தை சரியாய் பயன்படுத்த பழகு. உன் எந்த அபிஷேகத்தில் இருக்கிறேங்கிறது முக்கியமல்ல, இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் நாம் பயன்படுத்துவதற்கு வேண்டிய கிருபை தாங்க. அல்லேலூயா. ஒருவேளை உன்னை சுகமாக்குறது தான் உன் அபிஷேகம்னா அந்த அபிஷேகத்தில் யாருக்கெல்லாம் பலகீனமா இருக்கோ அவர்கள் விடுதலை ஆகுவதற்காக நீ ஜெபம் பண்ணு. அது கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். உனக்கு வீடுகள் விசிட்டிங் தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடு விசிட்டிங் நீ செய்ய ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனை எந்த ஊழியத்தை நீ இழந்தியோ அந்த ஊழியத்தை தொடர முயற்சி செய்வாராக கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம்.
அற்புதத்தை பார்க்க முடியல, ஆத்தும ஆதாயத்தை பார்க்க முடியல, ஜெயத்தை பார்க்க முடியல. எவ்வளவோ போராடி பார்க்கிறோம், ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். எத்தனையோ முறை சில வீடுகளுக்கு போனாலும் வாரேன்னு தான் சொல்றாங்க, ஆனா வரல. சோர்ந்து போகாத, இன்னும் நீ யுத்தம் செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது. யுத்தத்துல தான் நீ இருக்கிற. ஒரு குடும்பத்தை தேவனுக்கென்று நீ நடத்துகிறது வரையிலும் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கும். நீ அவங்களுக்குள்ள போராடுகிற வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் இருக்கலாம், துரைத்தனத்தின் கிரியைகளாக இருக்கலாம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளாக இருக்கலாம். அப்போ நீ நினைக்கணும், அவர்களை விடுதலை ஆக்கலேனா இன்னும் அவர்களை கட்டி வச்சிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமையை நான் இன்னும் ஜெயிக்கவில்லை என்பது அர்த்தம். அப்ப நான் ஜெயிக்கணும்னா அந்த குடும்பத்துல போராடுகிற சில அந்தகாரத்தின் வல்லமைகளை நான் இன்னும் ஜெயிப்பேன். ஆனால் அந்த குடும்பம் என் அருகாமையில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வார்த்தை என்கிற வாளை நீ சரியாய் பயன்படுத்தி யுத்தத்துல ஜெபித்து நம்ம அழகா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம், அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்ப நீ தோற்று போனா என்ற அர்த்தம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணினேன், வரமாட்டேங்கிறாங்க, நம்ம தோற்று போனோம் என்ற அர்த்தம். அப்ப நீ சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எத்தனை குடும்பத்தை உன்னுடைய கால்கள் வீடுகளில் எத்தனை குடும்பத்தில் கால் பட்டிருக்கிறதோ அத்தனை குடும்பத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நீ சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. போராடு, ஜெபம் பண்ணு, உபவாசம் எடு. உன் கிராமத்துக்காக உபவாசித்து, ஆண்டவரே என் கிராமத்தில் ஒரு மாற்றம் வரட்டுன்னு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணலைன்னா, அதை வெற்றி எடுக்கலைன்னா கர்த்தர் அந்த இரத்த பழியை நம்ம கேட்பார். அந்த வீட்டுல நீ கால் முதிச்சு ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், தேசத்தை கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம், அந்த வீடை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். சுதந்திரிக்க முடியாமல் இருப்பேயானால் அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்தலைன்னா நீ இன்னும் ஜெயிக்கலைன்னு அர்த்தம். உள்ளதான் போயிருக்கிறோம், யுத்த களம் இருக்கிறது. இந்த யுத்த களத்துக்குள்ள நாம் காலுதான் வைத்திருக்கிறோம், ஆனால் அவர்களை சுதந்திரிக்கவில்லை. நான் அப்ப அவர்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் கால் வைத்த வீடுகளை கர்த்தர் எனக்கு சொந்தமாக்கி தாரு. அல்லேலூயா. அதனால தான் பக்தன் ஒரு அழகான ஒரு பாடலை பாடினா, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டுமே. அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க கால் வச்சிருக்கிறீங்களா? முதல் கட்ட அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? சரியா நீ பயன்படுத்தலைனா நீ சொல்ற ஒரே வார்த்தை பொய் பேச ஆரம்பிச்சிருவ, நடிக்க ஆரம்பிச்சிருவ, கையேந்த நிற்க வேண்டிய நிலைமை வர. இப்போ பாருங்க, 25:8 வாசிக்கலாம். இவன் இப்போ வனாந்தரத்துல இருந்து இப்போ யார் இடத்துல கையேந்த போறான்? ராஜ அரண்மனையில நல்ல சாப்பாடு, நல்ல உணவு. இப்போ இவன் நிலைமை எப்படி மாறிச்சு? அந்த அபிஷேகத்தை அவன் சரியா செயல்படுத்தாதனால இப்போ வாசிங்க. உம்முடைய வேலைக்காரர்களோ, உங்க வேலைக்காரரை கேளும், இவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும், நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். 10வது வசனத்தை வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடு மயிர்த்து தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷர் எப்படி கொடுக்க முடியும்? ஹலோ, கையேந்த வேண்டிய நிலைமை வந்துச்சா? ராஜ மேன்மையில ஆடு மாடு சாப்பிட வேண்டிய ஒரு மனுஷன் அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தாததுனால நாபாலினிடத்துல கையேந்த வேண்டிய நிலைமை. கையேந்திரது மேட்டர் இல்ல, அந்த இடத்துல அவமானப்படுறோம். பாத்தீங்களா? ஹலோ, அவமானப்படுறீங்களா? நிந்திக்கப்படுறீங்களா? அப்ப நான் இன்னும் என்ன செய்யல? உன் வீட்டுக்குள்ள தந்த இத்தனை ஆத்துமாக்கள், வாலிபர்களா சிறு பிள்ளைகளா, அது உனக்கு சொந்தம். கர்த்தர் அதை கணக்கு கேட்பார். அந்த அபிஷேகத்தை சரியா பயன்படுத்த பழகு. அந்த கிராமத்துல தேசத்துக்கு சொந்தமாக்குவதற்கு முதல் கட்ட அபிஷேகத்தை சரியா நீ பயன்படுத்தலைன்னா எங்க தான் போய் நிக்கணும்? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஜோம் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது உதவி கிடைக்குமா? ஏன் நான் முதல் கட்ட அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தலை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு,
நீ இந்த அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தினா மீண்டும் அதே அரண்மனைக்குள்ள நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாமால் செல்வமா இருக்க வேண்டியவர்கள் தரித்திரியத்தில் போய் சேர்கிறார்கள். அப்ப கர்த்தர் முதல் கட்ட அபிஷேகத்தை நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது வனாந்தரத்துல அல்ல, ராஜ அரண்மனையில் இருப்பதற்காக தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா மனிதனுடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதே மனுஷனை போல இன்னொரு மனுஷன் இல்லை. தாவீதை போல இனி ஒரு தலைவன் உருவாக்கப்படுவதில்லை. சாலோமோன் ஞானியை போல இனி ஒரு மனிதன் உருவாகுவதில்லை. யோவான் ஸ்நாபகனை போல இனி ஒரு மனிதன் எழும்பி வருவதில்லை. மோசையை போல இனி ஒரு தலைவன் தேசத்தில் எழும்பி வருவதில்லை. ஏன் கர்த்தர் சொன்னா, அவனை போல நிகராய் இருக்கிற ஒரு மனுஷனும் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகத்தை நீ வைத்து அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போனேன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அல்லேலூயா. நீ எந்த கேட்டகரியில இருக்கிற? நேற்றைக்கு 2ஆம் கட்ட அபிஷேகத்தை சொன்னேன், ஆனா இன்னைக்கு முதல் கட்ட அபிஷேகத்தை உனக்கு சொல்றேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறேன்னா நீ நினைச்சுக்கோ, நான் முதல் கட்டத்துல தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், வாசிக்கலாமா? 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் நான் இன்னும் பலகீனனாய் இருக்கிறேன். சொல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? சொல்லுங்க, நான் இன்னும் எப்படி இருக்கிறேன்? தாவீது அன்னைக்கு சொல்றார், ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் இன்னும் நான் பலகீனனாய் இருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலகீனனா இருந்தா இந்த அபிஷேகத்தை பயன்படுத்துவதற்கு, அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துவதற்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலகீனனா இருக்கலாம், தேவ சமூகத்தில் நீங்க பலகீனனா இருக்கலாம், பலகீனனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மீண்டும் அந்த அபிஷேகத்தை தர நல்லவராகவே இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை தர நல்லவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை கொண்டுதான் இந்த ஜனங்களை கட்டவிழ்க்க போகிறார். அன்னைக்கு ஒரு கோவேரி கழுதையை கர்த்தர் சொன்னார், சீஷர்களை பார்த்து கட்டவிழ்த்துட்டு வாருங்க. இன்னைக்கு ஒன்றை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களால் கட்டப்பட்டு இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை நீ விடுதலையாக்கு, கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்க்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுகிறதற்கு கர்த்தர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு நான் அதிகாரத்தை தர விரும்புகிறேன், உனக்கு அதிகாரத்தை தர விரும்புகிறேன், உனக்கு அதிகாரத்தை தர விரும்புகிறேன், உனக்கு அதிகாரத்தை தர விரும்புகிறேன். இன்னைக்கு நான் உனக்கு அதிகாரம் தரறேன். நீ ஜனத்தை கட்டவிழ்க்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே இன்னைக்கு மீண்டும் இழந்து போன அந்த அபிஷேகத்தை நான் சரியா பயன்படுத்த முடியல, பலகீனனாய் வந்திருக்கிறேன். என ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் நான் பலகீனனாய் இருக்கிறேன். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் நான் பலகீனனாய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம் எல்லாரும். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் வர வேண்டும், கர்த்தரை காண வேண்டும், கர்த்தரை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரை காண வேண்டும்,
கத்தருமை கேளு. ஆண்டவரே, என்னை மீண்டும் நீங்க அபிஷேகித்தீங்கன்னா, மீண்டும் என்னை அபிஷேகித்தீங்கன்னா அநேகரை கட்டவிழ்த்து உம்முடைய சமூகத்துல கொண்டு வருவேன். ஆண்டவரே, எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே. மனிதரெல்லாம் கட்ட வைக்கப்பட வேண்டும். கேளு ஏசப்பா, இனி எனக்கு நீ கிருபை தந்தீங்கன்னா, இழந்து போன அபிஷேகத்தை தந்தீங்கன்னா அநேகரை கட்டவிழ்ப்பு ஆண்டவரே, கட்டவிழ்த்து உமக்காய் கொண்டு வருவேன். நீ கிராமத்திற்கு உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரம்மை காண வேண்டும். கர்த்தரம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி ஹல்லேலூயா. இழந்து போன அபிஷேகங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் இரட்டிப்பாய் கொடுப்பீராக. கேளு 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 கேளு. ஓ ரபா ரபா லபா துடா ரகதா 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 ரகதா. ஓ ரேதா ரகதா 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 ரகதா. ஓ இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஐயா. ஓ விடுதலை 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 விடுதலை. எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் இழந்து போயிட்டு, ஆண்டவரே நான் இன்னும் பலகீனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. கேளு. உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.